சூப்பரா இருக்குண்ணா படம். செம்மையா இருக்கு. போரே அடிக்காம பயங்கரமா இருக்கு படம். என்டர்டெய்னிங்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்க கருத்து சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்களா இல்ல அதுவே தானா வர்க் ஆகுது? எல்லாமே தானா வொர்க் அவுட் ஆயிருக்கு. நேச்சுரலா வொர்க் அவுட் ஆயிருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நார்மலா மிடில் கிளாஸ் பாய்ஸ்க்கு எந்த மாதிரி இந்த படம் கனெக்ட் ஆகும்? ஃபுல்லா 100% கனெக்ட் ஆகும். வேற லெவல்ல கனெக்ட். ரொம்ப நல்ல படம். ரொம்ப மெச்சூர்டா. அதாவது எப்பவுமே நம்ம சொல்றது என்னன்னா ஆடியன்ஸ் எதிரில இருந்து பாக்குறவங்க மனநிலையை புரிஞ்சுட்டு படம் எடுக்கன்றோம். அதை அவர் எடுத்திருக்காரு. அதுக்கான வெற்றி தான் இது. ஃபுல்லாவே ரொம்ப நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நெகட்டிவிட்டி எல்லாம் கிடையாது. படத்தை முடிச்சு சொல்லும்போது நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற திருப்தி இருக்கும். தாராளமா எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எனக்கு தியேட்டர்ல பாக்குறதும் சில இடங்கள் ஹியூமரும் சரி எமோஷனும் சரி வித் க்ரௌடோட பார்க்கும்போது அது அவ்வளவு எலிவேட்டா இருக்கு. அப்படி என்ஜாய் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் செமையா என்ஜாய் பண்றாங்க. செமையா லேண்டா இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் சொல்லும் போது கூட அந்த லைட்டிங் இதா இருக்கட்டும் பர்ஃபெக்ட்டா நம்ம வீட்டுக்கு போற மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு ஆக்சுவலி? இல்ல ஒண்ணு இருந்துச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் ஹியூமர் இருக்கு. பட் நம்ம ரொம்ப சினிமாட்டிக்கா ஆடியன்ஸ் விலகி போய் காட்டிடக்கூடாதுங்கிற ஒரு கான்சியஸ் எப்பவுமே இருந்துச்சு. அதனால சினிமாட்டிக்கா இருக்கணும், ஆனால் நேச்சுரலா இருக்கணும், ரொம்ப ரியலா ஃபீல் ஆகணும்னு. அது அந்த கதைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதோட பண்ணது இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப ஒர்க் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி அது எமோட் ஆகும்போது ஓகே கரெக்டாக பண்ணிருக்கோன்னு நம்புறேன். பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. பயங்கர என்டர்டெய்னிங்கான ஃபில்மா வந்திருக்கு. மணியோட 3வது படம். மணி வந்துட்டு அது ஆஸ் எ ஹீரோவா. ஸோ மணியோட ஹேட்ரிக் இது. அது பர்சனலாக வந்துட்டு கூட ஒர்க் பண்ணியிருக்கிற எனக்கெல்லாமே ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எந்த அளவுக்கு படுறாங்க அப்படின்றத வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது படம். அண்ட் எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்சனலாக நிறைய கனெக்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டருக்கு ஃபேமிலியோட போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பாட்டில் ராதா இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் இல்லை சொசைட்டியில் ஆல்கஹால் அடிக்ஷன்னால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, அதனால அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விமன்ஸ் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்ற விஷயத்த வந்துட்டு டைரக்டர் அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 படத்துலையுமே ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கங்க்ராஸ். எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. 2 படமும் நல்லா வந்திருக்கு. படத்துல அதான் இப்போ மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு குடும்பஸ்தனுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்கும், அந்த கஷ்டத்தை வந்து எப்படி ஃபேமிலியா அவங்களுக்கு சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. இல்ல ரொம்ப ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். படம் ஃபுல்லாவே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வந்து பயங்கர சிரிப்பா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருக்கு. அவருக்கும் இது ஃபர்ஸ்ட் படம், ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க படத்துல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப இது உங்களோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு தெரியாது. எல்லாமே வந்து சூப்பரா வந்திருக்கு. சோ எல்லாரும் பாருங்க கண்டிப்பா. ரொம்ப நல்ல படம். ரொம்ப மெச்சூர்டா. அதாவது எப்பவுமே நம்ம சொல்றது என்னன்னா ஆடியன்ஸ் எதிரில இருந்து பாக்குறவங்க மனநிலையை புரிஞ்சுட்டு படம் எடுக்கன்றோம். அதை அவர் எடுத்திருக்காரு. அதுக்கான வெற்றி தான் இது. ஃபுல்லாவே ரொம்ப நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நெகட்டிவிட்டி எல்லாம் கிடையாது. படத்தை முடிச்சு சொல்லும்போது நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற திருப்தி இருக்கும். தாராளமா எல்லாரும் பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். கண்டிப்பா ஃபேமிலியா வந்தா நல்ல ஒரு ஃபன் இருக்கு. த்ரோட் மூவி வந்து எல்லாருமே சிரிச்சிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு மூவி தான் இது. மணியன் ஆக்டிங் சொல்லவே வேணாம், வேற லெவல்ல இருந்துச்சு. த்ரோட் மூவி சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாரு கேரக்டர். படம் சூப்பரா இருக்குண்ணா. எந்த அளவு என்டர்டெய்னிங்கா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? ஏதாவது ப்ரீச்சிங்கா இருக்கா? இல்ல எங்கேயுமே போர் அடிக்கல. சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணலாம். இவ்வளவு கேள்வியே கேட்க வேண்டியது. தாராளமா நீங்க வந்து படம் பாருங்க. ஜாலியா இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்பர் 10க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரிலேட்டபிளான கேரக்டர், அதுவும் நக்கலைட்ஸ் டீமோடைய எப்படி இருக்கு முதல்ல? இல்ல இது என்னோடது அப்படிங்கறத விட இது எங்களோடது. படமா இது ஜெயிக்கணும் அப்படிங்கறது தான் ரொம்ப. இது ஒரு கம்பைண்டா இது ஒரு குரூப் விக்டரியா இருக்கணும்னு நினைச்சோம். அது நடந்திருக்கு. எதிர்பார்த்தோம். ஆனால் இது இவ்வளோ ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கே ஒரு மாதிரி சோக்கிங்காக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெளியே ஆடியன்ஸ் இருந்து அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது. ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. மிடில் கிளாஸ் பசங்களோட அப்படியே ரிலேட் ஆகுதுங்கிறாங்க. உங்களுக்கு படம் எடுக்கும்போது இந்த அளவுக்கு கனெக்ட் இருந்துச்சு? இது என்னோட கதை தானே, எங்களோட கதை தான், நம்மளோட கதை தான். எல்லாத்துக்கும் ரிலேட்டபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய படம் கிடையாது. நாங்கள் ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் ஒன்று பண்ணுறப்ப இது பண்ணுறப்போ நாங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறப்போ அது வந்து ரொம்ப நேச்சுரலாக அது வந்துச்சு. அதனால நாங்கள் வந்து அங்கே மெனக்கிட வேண்டியதாக இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அவர் அப்படிதானே பண்ணுறாரு. என்னை சாப்பிட்றதுலேருந்து போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு டிக்டேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமாம்,
அங்கேயும் எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம கேரக்டருக்குள்ள போறப்ப டூ மச்சா நம்ம இரிட்டேட் ஆயிடுவோங்களா. அப்போ ஐயோ இப்படி ராஜேந்திரன் மாதிரி ஒரு கேரக்டர் தான் பொண்ணுங்களோட நிலைமை என்ன, ஒய்ஃபோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு அவளுக்கு வர்த்தான் தெரியல, பட் இருந்தாலும் ரொம்ப நன்றி. நல்லா வந்திருக்கு, ஆடியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணிருக்காங்க. நான் பார்ட் ஆஃப் அ க்ரூ ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால ரொம்ப நல்லா வந்திருக்கு, வெரி ஹாப்பிங்க. ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஹாப்பியாக போட்டு நான் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். யூடியூப் கம்யூனிட்டில எஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுதான் ஓடியா நான் ஃபர்ஸ்ட் ஷோவே. அதான் சொல்லும்போது ஒரு கல்ட்ல இருந்து ஆரம்பிக்கும்போது நீங்க ஆரம்பிச்சீங்க. அப்படியே வருது. ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல எனக்கு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா 4-5 படம் பண்ணி எடுத்த ஒரு நேர்த்தி ஒன்று தெரிஞ்சது. நான் ஃபுல் படமே என்ஜாய் பண்ணேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது ஆடியன்ஸ். எனக்கே நடந்திருக்கு இதெல்லாம். இந்த மாதிரி ஃபோன் கால் நடந்திருக்கு, எங்க வீட்ல நடந்து, எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். அதனால இது வந்து எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப புரியும். படம் நல்லா இருக்கு, ஃபேமிலி என்டர்டெய்னர், காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பார்க்கிறதுக்கு நல்லா ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பா கிளைமேக்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுது. அவர் படம் உங்களுக்கு பார்த்தாச்சா இருந்துச்சு. ஒரு மாதிரி சென்டிமெண்டலா போச்சு. அதுக்கு அப்புறம் நம்ம மாதிரி பசங்களுக்கு எல்லாம் கனெக்ட் ஆகுமா ப்ரோ? நீ கேப்ப சரி சொல்லு. எல்லாத்துக்குமே நல்லா கனெக்ட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, சென்டிமெண்ட், ஃபேமிலி ஸ்டோரி. கட்டாயமா இருந்துட்டு குடும்பத்தோட வந்து தியேட்டர் வந்து பார்க்கணும். என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம். ஒரு நிமிஷம் கூட போரே அடிக்கல. படம் நல்லா பக்காவா போயிட்டே இருந்தது. ரொம்ப அருமையா இருக்கு. மிடில் கிளாஸ் லைஃப் நிறைய காமிச்சிருக்காங்க. மிடில் கிளாஸ் லைஃப் நல்லா காமிச்சிருக்காங்க. எப்படி மிடில் கிளாஸ் ஆட்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, எப்படி வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு முன்னுக்கு வராங்கிறத வந்து ரொம்ப பக்காவா இருந்துட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இந்த படத்துல வந்து ஹீரோனோட தாத்தாவா நான் ஒன்று பண்ணியிருக்கேன், ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ராஜேஷுக்கும், அது தவிர வந்து யூஓபி கூட நடித்த மணிகண்டன், ஹீரோயின் மேடம், ஜான்வி மேடத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லுவேன். எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும், ஃபேமிலியா பார்க்கணும். சூப்பரா இருக்கு படம். என்ஜாய் பண்ணீங்க? என்ஜாய் சூப்பரா என்ஜாய் பண்ணோம். கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓவரால் நல்லா இருந்துச்சு. நல்ல படம், செமையா மேக் பண்ணியிருந்தாங்க. ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமா பசங்க பொண்ணுங்க எல்லாருமே, யூத் பீப்புளுக்கு அவங்களோட லைஃப் பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஸோ நல்லா பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 2-3 பெயின் ஏற்படுத்துவாங்க உள்ளுக்குள்ள. அதெல்லாம் எங்களை மாதிரி கஷ்டத்தனையாக அனுபவிச்சு வாழ்ந்த பசங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்ருவோம். அந்த அளவுக்கு ஒரு செம்ம பிளாக் பஸ்டர் படம். இதுக்கு மேலே எதையுமே சொல்ல விரும்பல. எல்லாருமே படத்தை வந்து தேட்டரில் மட்டும் பாருங்க. தேட்டர் என்ஜாய்மெண்ட் தான். சீன் 1லேருந்து சீன் லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். அவ்வளோ சூப்பராக சிரிச்சு கழுத்து வழியில எடுத்துக்கிச்சு. அந்த அளவுக்கு செம்ம சிரிப்பு. படம் சூப்பரா இருக்கு. ஆபீஸ்ல ஓகே சார், நீங்க சொன்னா கரெக்ட் தான் சார் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதுக்காண்டி ஓவரா ஓகே போட்டோம்னா கடைசி ஃபேமிலியே இழந்துருவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்குமே நிறைய இடங்கள்ல காமெடி, அதை தாண்டி நாங்க சிரிச்சதை தாண்டி நிறைய விஷயங்கள் எங்களோட லைஃப்ல கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. ஃபேஷனை நோக்கி ஓடனா வீட்டில் சம்பாதிக்கலன்னா சோறு போட மாட்டாங்க. ஒரு வாய் சோறு சாப்பிட்றதுக்குள்ள நாங்கள் படுற பாடு இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு காமிச்ச விதம்லாம் ரொம்ப யதார்த்தமா இருந்தது. ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருந்தது. எனக்கு என்னன்னா ஒரு ஃபேமிலி படம் இப்போ ரசிப்பாங்களான்னு ஒரு டவுட் வேற இருந்தது. ஏன் அப்படின்னா இப்பெல்லாம் மாசு, ஃபைட்டு, சண்டை, அப்படி ஒரு டூயட்டு இதெல்லாம் இருந்தா தானே படம் ஓடுது. ஸோ இது ஒரு ஃபேமிலி படமா இருக்கே, ஓடுமா அப்படின்னு யோசித்தோம். விசுவோட டைரக்ஷன் வந்து அந்த காலத்தில் எவ்வளோ பிடிக்குமோ, அந்த சாரோட டைரக்ஷன் எவ்வளோ பிடிக்குமோ அதை ரீமேக் பண்ணி இப்போ கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் என்ஜாய் பண்ணோம், செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நிறைய விஷயங்கள் கனெக்டிவிட்டி ஆச்சு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா டைலாக் ரைட்டரோட அந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது சூப்பர், செம்ம மாசுன்னே சொல்லலாம்.